पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 10வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம், விபூதி யோகம். இந்த விபூதி யோகத்துல பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், 17வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா கேட்குறான், கதம் வித்யாமகம் யோகின் ஸ்வாம் சதா பரிச்சிந்தயன். ஏ யோகேஸ்வரே கிருஷ்ணா, எந்த விதமா பார்த்தீங்கன்னா சதா உன்னை பார்த்தீங்கன்னா பரிச்சிந்தயன், உன்னை பார்த்தீங்கன்னா சிந்தித்தவனாக இருந்து கொண்டு உன்னை நான் பார்த்தீங்கன்னா வித்யாமகம், உன்னை நான் அறிந்து கொள்வேன். எந்த விதமா உன்னை சிந்திக்கிறது, சதா காலமும் சிந்திக்கணும், சிந்திச்சு சிந்திச்சு உன்னை அறிய வேண்டும். அப்ப சிந்தனைன்றது பார்த்தீங்கன்னா உபாயம். அந்த சிந்தனை மூலமா அடைய வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா வஸ்து, சாத்தியம் எது அப்படின்னா பகவான். அப்போ இந்த தியானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தியானம் சொல்லக்கூடிய சிந்தனை, அது பார்த்தீங்கன்னா உபாயம். அனுஷ்டாய விமுச்சியதே ஒரு மந்திரம் கட்டோபனிஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. அனுஷ்டாய விமுக்தஸ்ச விமுச்சியதே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அனுஷ்டானம் பண்ணி பார்த்தீங்கன்னா விடுபடுகின்றான் இந்த ஜென்மத்துல இருக்கும் போதே அப்படின்னு. அனுஷ்டானம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா, இந்த ஆத்மாவை பார்த்தீங்கன்னா தியானிக்கிறது தான் அனுஷ்டானம். தியானம் தஸ்ய அனுஷ்டானம். பகவானை தியானம் பண்றது தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய அனுஷ்டானம். அப்ப பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே அந்தரங்க சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தரங்க சாதனம் ஈஸ்வரன் அடையிறதுக்கு தியானம். அந்த தியானம் பார்த்தீங்கன்னா எத்தனை விதம் அப்படின்னா 2 விதமா சொல்லப்பட்டிருக்கு யோக சாஸ்திரத்திலையும் வேதாந்தத்திலையும், சகுணம் நிர்குணம். அப்ப பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்றா அப்படின்னா பொதுவா கேட்கிறா, எந்த விதமா உன்னை நான் சிந்திச்சுக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உன்னை அறிவேன். உன்னை அப்படின்னா என்ன எடுக்கணும், சகுணமான உன்னை நான் எப்படி அறிவேன், நிர்குணமா இருக்கிற ஒன்னை நான் எப்படி அறிவேன். 2 தியானம், சகுண தியானம் நிர்குண தியானம். எப்படி நான் அறியறது அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியன் கேட்கிறான், திரும்பவும் கேட்கிறான். அப்ப நல்லா தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேஷு கேஷு பாவேஷு, எந்த எந்த பாவங்களில் சிந்தியோ அசி பகவன் மயா, என்னால் பார்த்தீங்கன்னா எந்த எந்த பாவங்களில் பாவனை செய்யப்படுபவனாக நீ இருக்கின்றாய். அப்ப எந்த எந்த பாவம்னாவே என்ன ஆயிடுச்சு, இதுவரைக்கும் சொன்னதுல பார்த்தீங்கன்னா அவனே சொன்னாலும் கூட 12வது ஸ்லோகத்துல பரம் பிரம்ம பரம் தாம இதெல்லாம் சொல்லியிருக்கான். நீதான் பரபிரம்மமா இருக்க, நீதான் ஆதியா இருக்க, நீ பிறப்பில்லாதவனா இருக்க அப்படின்னு பிரம்மத்தோட லட்சணங்களே அவன் சொன்னாலும் கூட நல்லா தெரியுது அவனால பார்த்தீங்கன்னா அந்த நிர்குணத்தை தியானம் பண்ண முடியல. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், பகவானோட நிர்குண ரூபத்தை, நிர்குண நிராகாரமா இருக்கிற சுத்த பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா அவனால தியானம் பண்ண முடியல. அதனால என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா பிரம்மத்தை அறியற மெத்தடு ஒரே ஒரு மெத்தடு தான், ஒரே ஒரு தியானம் தான். அதை அநேக விதங்கள்ல பண்ண முடியாது. ஆனா இவன் கேட்கறது கேஷு கேஷு பாவேஷுன்ட்டான், எந்த எந்த பாவங்களில் உன்னை நான் சிந்திக்க முடியும். அப்ப என்ன அர்த்தம், சகுணம். அப்ப நிர்குணத்தை பத்தி சாமர்த்தியம் இல்லைன்றதுனால பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், சகுணத்தை பத்தின தியானத்தை எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய சகுண தியானம் எந்தெந்த விதங்களில் என்னால் செய்யப்பட முடியும் அப்படின்னு பொதுவா ஒரு கேள்வி கேட்டிருக்கான். கேட்ட மாத்திரத்துல 18வது ஸ்லோகம் திரும்பவும் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. வந்துருங்க. விஸ்தரேனாத்மனோ யோகம், விஸ்தரேனாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன, விபூதிம் ச ஜனார்தன பூயः கதய திருப்திர்ஹி
ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம் பூயः கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம் விஸ்தரேனாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயः கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். ஹே ஜனார்தன, ஜனார்தன அப்படின்றதுக்கு அர்த்தம் பல அர்த்தங்கள் இருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு 2-3 அர்த்தங்கள். முக்கியமான அர்த்தம் நாங்க பாத்தீங்கன்னா குரு பரம்பரையில எங்க ஆச்சாரியர்கள் சொல்லித்தர அர்த்தம் ஜன அபிமான அர்த்தயதி இது ஜனார்தன. ஜன அபிமானம் அப்படின்னா நான் பிறந்தேன், நான் இறந்து போவேன் அப்படின்னு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அபிமானம் இருக்கா? ஜன அபிமானம். நம்மெல்லாம் ஜனம் தானே, ஆம் ஆத்மி நம்ம சொல்றோம். நம்ம எல்லாம் ஜனங்கள். ஜனங்கள்னு என்ன அர்த்தம்? ஜாயத்தை இது ஜனக. யாரெல்லாம் பிறந்திருக்கோமோ அவங்களுக்கெல்லாம் பேர் ஜனம்னு பேர். நம்ம பிறந்தோம் அப்படின்னா எது பிறந்துச்சு? இந்த தேகம் பிறந்துச்சு இல்லை? இந்த தேகம் பிறந்ததுக்கு யாரெல்லாம் டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிட்டு நம்ம பர்த்டே எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமோ, வேதாந்திகள்லாம் பண்றாங்க, குருமார்கள்லாம் பண்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த பர்த்டே கொண்டாடுற கூட்டம் எல்லாத்துக்கும் பேரு ஜனம்னு பேர். அபிமானம் இருக்குல்ல, இந்த தேகத்து மேல அபிமானம் இருக்கு. இந்த தேகம் பிறந்துச்சு, அப்ப இந்த தேகம் பிறந்துச்சுன்ற அபிமானம் தேகத்துல இருக்கிறதுனால அதை பாத்தீங்கன்னா அர்த்தயதி, அர்த்த தாத்து ஹிம்சா அர்த்தத்துல வர்றது. அர்த்தயதி சுராதி கணத்துல இருக்கிறது. அர்த்தயதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹிம்சா அர்த்தம், நாசம் பண்றவர்னு அர்த்தம். யாரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அபிமானத்தை நாசம் செய்கின்றாரோ அந்த குருநாதருக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜனார்தனன்னு பேர். அப்ப ஜெகத்குருவா இருக்கிற பரமாத்மா என்ன பண்றாரு? நம்மளுடைய மோகத்தை நீ பாத்தீங்கன்னா தேகமில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மோகத்தை நாசம் பண்றதுதான் இங்க பாத்தீங்கன்னா பகவானுக்கு ஜனார்தனன்ற பேர் ஜன அபிமானான் அர்த்தயதி இது ஜனார்தன அப்படின்னு விற்பத்தியை போட்டுக்கணும். ஹே ஜனார்தன, ஹே குருநாதரே சொல்லிட்டு சொல்றார், ஆத்மனக உன்னுடைய யோகம் விபூதிம்ச, உன்னுடைய அப்படின்றது பாத்தீங்கன்னா விஸ்தரேன ஆத்மனோ இருக்குல்ல, அந்த ஆத்மனோவை எடுத்துக்கணும். ஆத்மனக யோகம் விபூதிம்ச, உன்னுடைய ஆத்மான்றதுக்கு அர்த்தம் இங்க தன்னுடைய அர்த்தம். உங்களுடைய யோகத்தையும், யோகம்னா ஐஸ்வர்யம், யோக ஐஸ்வர்யம் சக்தி சாமர்த்தியம் கூட பாத்தீங்கன்னா விபூதி அப்படின்னா வெளிப்பாடு, மாயா மாயையோட வெளிப்பாடு. உங்களுடைய சக்தி சாமர்த்தியத்தையும் யோக சக்தியையும் கூடவே பாத்தீங்கன்னா உங்களுடைய எப்படி நீங்க வெளிப்பட்டிருக்கீங்களோ அதையும் பாத்தீங்க அப்படின்னா வியக்தி, யோகம்ன்றதுக்கு விபூதின்றதுக்கு அர்த்தம் வியக்தி ஆகிறது, வெளிப்படுறது. இதையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா விஸ்தரேன, விஸ்தாரமா பாத்தீங்கன்னா பூய கதைய மே, எனக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்லுங்கள். இதுவரைக்கும் நிறைய சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு கூட பாத்தீங்கன்னா ஏன் திரும்ப கேட்கிறான்? உங்களுடைய யோகத்தையும் உங்களோட விபூதியையும் எனக்கு திரும்ப சொல்லுங்கள். பூய கதைய, பூயகா அப்படின்னா திரும்பவும் அர்த்தம். மே எனக்கு திரும்பவும் சொல்லுங்கள். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யஸ்மாத் ஹி, ஏனெனில், ஹீனா யஸ்மாத். ஏன் சொல்லணும் திரும்ப அப்படின்னா அமிர்தம் சுன்வதா, அமிர்தம் அப்படின்னா உங்களுடைய அமிர்த மொழிகளை பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அமிர்தம். இத நம்ம பகவத்கீதை நம்ம படிச்சுக்கிட்டு வெளியில போகும்போது எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கு. டெய்லி பகவத்கீதை படிக்கும் போது, பகவானோட வச்சனத்தை கேட்கும்போது, நேரடியா ஒருத்தன் பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்தே கேட்டிருக்கானா எவ்வளவு திருப்தி இருக்கும்ல, எவ்வளவு திருப்தி இருக்கும். அவன் சொல்றான், உங்களோட அமிர்த மொழிகளை பாத்தீங்கன்னா சுன்வத்தக கேட்கின்றவனாக இருக்கிற எனக்கு மே திருப்திகின அஸ்தி, எனக்கு திருப்தியே வரமாட்டேங்குது சாமி. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க உங்களை பத்தி, உங்களுடைய யோகத்தையும் உங்க விபூதியையும் திரும்ப திரும்ப எனக்கு சொல்லுங்க. எனக்கு இப்ப இதுவரைக்கும் சொன்னதுலயே எனக்கு பரிபூர்ண திருப்தி பாத்தீங்கன்னா வரமாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்றான். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. விஸ்தரேன அப்படின்னா என்ன அர்த்தம்? விஸ்தாரமா.
ஆத்மனோ யோகம், ஆத்மாவினுடைய யோகம் அப்படின்னா பரமாத்மாவோட யோகத்தை. யோகம்னு என்ன அர்த்தம்? யோகைஸ்வரிய சக்தி விசேஷம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய யோக ஐஸ்வர்யம் இருக்கு, யோகம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சக்தி இருக்கு, விசேஷமான சக்தி சாமர்த்தியங்கள் பகவான்கிட்ட இருக்கு. அதுக்கெல்லாம் பேரு யோகம்னு பேரு. அதுக்கப்புறம் விபூதின்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா வெளிப்பாடு. விபூதின்றதுக்கு அர்த்தம் ஒரு மெஜிஷியன் இருக்கான். மெஜிஷியன் சும்மா இருந்தா அப்படின்னா அவன் மெஜிஷியன் அப்படின்னா அவனை பத்தி தெரியாது இல்லை. ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட், முன்னாடி நிறைய பெயிண்டிங் பண்ணுவேன் சின்ன வயசுல, வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா பேரு மட்டும் கொஞ்ச நாள் இருந்துச்சு, சுவாமி நல்ல ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட்னு. ஆனா நான் வரையவே இல்லை 24-25 வருஷம் ஆயிப்போச்சு. பேரு மட்டும் கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா அதையும் மறந்துட்டாங்க எல்லாரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது பண்ணுனாதானே ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியும். நான் பெயிண்டிங்கே பண்ணாம ஆர்டிஸ்ட்னு எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க முடியும்? அப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா பேர் போச்சு. அப்போ எப்போ ஒரு பேர் இருக்கும் ஈஸ்வரன் அப்படின்னா ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு ஏதாவது இருக்கணும். மெஜிஷியன் அப்படின்னா மேஜிக் ஏதாவது பண்ணணும். அந்த பண்ற மேஜிக் தான் எது அப்படின்னா விபூதி அப்படின்னு பேர். மெஜிஷியனோட மேஜிக் தான் பாத்தீங்கன்னா அவனுடைய விபூதி. அவன் பண்ற நிறைய கிரியேட் பண்றான்னு வச்சுங்க மேஜிக்ல, அதுதான் விபூதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பரமாத்மா பாத்தீங்கன்னா அவரோட விபூதி எது சுவாமி அப்படின்னா, பரமாத்மாவும் ஒரு மாயாவி. அவர் மாயா சக்தியை வச்சுக்கிட்டு எதெல்லாம் பண்றாரோ இந்த ஜெகத்தை, அதெல்லாம் அவருடைய விபூதி. இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா பகவானோட விபூதி, மொத்த ஜெகத்தும். ஏன்னா மாயாவை வச்சுக்கிட்டு தான் இந்த மொத்த ஜெகத்தும் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த பகவானுடைய அந்த யோகத்தையும் விபூதியையும் பாத்தீங்கன்னா விஸ்தாரம், ரொம்ப விஸ்தாரமா என்ன பண்ணணும்? எதுக்கு விஸ்தாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஸ்தாரமா இருக்கக்கூடிய தியேய பதார்த்தானாம், முக்கியமானதை ஹைலைட் பண்ணீங்க. விபூதி யோகத்துல சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அநேக உபாசனை முறைகள் சொல்லப்பட போகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏன் அநேகம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முண்டே முண்டே மதிர் பின்னா, ஒவ்வொரு தலைக்குள்ளாரையும் ஒவ்வொரு புத்தி இருக்கு. துண்டே துண்டே ருச்சிர் பின்னா, ஒவ்வொரு நாக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லப்படுது. அதனால பாத்தீங்கன்னா கண்டே கண்டே கதிர் பின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிறப்பெடுக்கிறோம். எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப தேவதைகளோட உபாசனையை மட்டும் பாத்தீங்கன்னா ஏக்கமா வச்சுக்கிட்டு நீ இதைதான் உபாசிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி முடியும் உங்களுக்கு? எனக்கு தோசை பிடிக்குது, எனக்கு இட்லி தான் பிடிக்குது, தோசை பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனா என் பக்கத்துல இருக்கிறவருக்கு பாத்தீங்கன்னா தோசை தான் பிடிக்குது, இட்லியே பிடிக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சரியம்! ஆனா ஒரே மாவு தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கிறதுனால சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சகுண ஈஸ்வர உபாசனைகளை அநேக விதங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஏதாவது ஒன்ன மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் அவங்க இச்சைப்படி ஒன்ன செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய பதார்த்தானாம், விஸ்தாரமா தியானம் பண்ணக்கூடிய பதார்த்தங்கள் இந்த உலகத்துல ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. நீங்க எதையாவது ஒன்ன பாத்தீங்கன்னா திருடமா எடுத்துக்கிட்டு அதை தியானம் பண்ண வேண்டும். இப்ப சொல்ல போறோம் விஸ்தாரமா பாத்தீங்கன்னா, எனக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண பூயகா கதைய ஆச்சரியர் சொல்ற, ஜனார்தனன்றதுக்கு முன்னாடி மீண்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு முன்னாடி ஜனார்தன, ஹே ஜனார்தனன்னு ஒரு சப்தம் இருக்கு. சம்போதனம், கூப்பிடுறது. கிருஷ்ண பரமாத்மாவை ஜனார்தனன்னு கூப்பிடுறான். ஏன் சுவாமி ஜனார்தன அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் அதுக்கான நிருப்தி பண்றார். எப்பவுமே ஒரு சப்தங்கள் இருக்கு அப்படின்னா தியானம் பண்றதுக்கு ஒரு முக்கியமானது. விஷ்ணு சகஸ்ரநாமம் ஃபுல்லா நம்ம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். பகவான ஒவ்வொரு நாமம் சொல்லும் போதும் அர்த்தம் தெரிஞ்சு பண்றது பாத்தீங்கன்னா அது உபாசனை ஆயிடும். வித்யா வீரியவத்தரம் பவதி, அர்த்தம் தெரியாம ஒன்ன பயன்படுத்தும் போது பாவிக்க முடியாது. அர்த்தம் தெரிஞ்சு ஒன்ன பண்ணும் போதுதான் அதுக்கு பாத்தீங்கன்னா வேல்யூ இருக்கு. அது பாத்தீங்கன்னா பலனை அதிகமாக கொடுக்கும். அதனால சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் நிருப்தி பண்றார் இந்த சப்தத்துக்கு.
வியாக்கியானம் பண்றாரு. ஜனார்தனா என்ன சுவாமி அப்படின்னா ரூட் சொல்றாரு. தாத்து என்ன அப்படின்னா அர்த்ததேஹே கதி கர்மனோஹோ ரூபம். அர்த்த தாத்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அர்த்தத்துல இருக்கு. கதௌ யாச்சனேச்ச அப்படின்னு ஒரு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. செல்வதில், அழைத்து செல்வதில். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை செய்வதில் அப்படின்னு அர்த்த அப்படின்னு ஒரு தாத்து. அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனார்தன அப்படின்னு ஒரு சப்தம் செய்யப்படுது. ரெண்டு அர்த்தம் இருக்கு. அழைத்து செல்வதில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார், அசுரானாம் தேவ பிரதிபக்ஷ பூதானாம் ஜனானாம். ஜனங்களுக்கு அர்த்தம் எடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அசுரர்களை எடுக்கிறார். அசுர ஜனங்களை. அசுர ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? தேவ தேவ பிரதிபக்ஷ பூதானாம், தேவர்களுக்கு எதிரானவர்கள். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறோம். நமக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ நல்ல காரியங்களுக்கு, அவங்க எல்லாம் அசுரர்கள் தான். அப்ப யாரெல்லாம் தேவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அசுரர்கள் இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும், அந்த ஜனங்களை எல்லாத்தையும் நரகாதி கமயித்ருத்வாத், நரக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார்? கொண்டு செல்கின்றார். அதனால கொண்டு செல்லுதல் கத்தி அர்த்த தாத்து. கதி அப்படின்னு அர்த்தத்துல வர்றது. கொண்டு செல்வதால் பகவானுக்கு பேரு ஜனார்தனகன்னு பேரு. ஜனார்தனகனா அசுர ஜனங்களை நரக்கத்திற்கு கொண்டு செல்வதால் பகவானுக்கு பேரு ஜனார்தனக. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாச்சனே அப்படின்ற அர்த்தம். யாச்சித்தல். அர்த்த தாத்துக்கு ரெண்டாவது அர்த்தம் யாச்சகம் பண்றது, பிரார்த்தனை பண்றது. பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாம் பிச்சைக்காரன் தான். நான் ஒவ்வொரு முறையும் பிச்சை எடுக்கும் போதும் யாருக்காவது நான் தானம் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த டிஃபரெண்ட்டும் தெரியல. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பானியா இருக்கட்டும், அதானியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா பகவானே எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதெல்லாம் சால்வ் பண்ணு அப்படின்னு ஏதோ பிரார்த்தனை பண்றானா? அப்ப எந்த பிரார்த்தனை பண்ணினாலும் அவனுக்கு பேர் என்னது? பிச்சைக்காரன் அர்த்தம். சிம்பிள். இங்க ரோட்ல இருக்கவன் 50 காசுக்கு கேட்கறான், 1 ரூபாய் கேட்கறான், 5 ரூபாய் கேட்கறான். பெரியவன் வந்து பாத்தீங்கன்னா கோடியில கேட்கறான், லட்சத்திலையும் கோடியிலையும் கேட்டுக்கிட்டு இருக்கான், வேற வேற யாச்சனா பண்றான். பிச்சைக்காரன் தான் எல்லாரும். பகவானுக்கு முன்னாடி எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். பகவானுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அபியுதய நிஸ்ரேயச புருஷார்த்த பிரயோஜனம் சர்வைஹி ஜனைஹி யாச்சியதே இதுவா. எல்லா ஜனங்களாலும் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? சர்வைஹி ஜனைஹி, எல்லா ஜனங்களாலும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல எதெல்லாம் பத்தி கேட்கிறோம்? அபியுதய. அபியுதயம் அப்படின்னா நம்மளுடைய மேன்மைக்காக, நம்மளுடைய ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போறது இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் அபியுதயம் அப்படின்னு பேர். மேன்மை. நம்மளுடைய மேன்மைக்காகவும் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரி இருக்க சன்னியாசிகள்லாம் நிஸ்ரேயச மோட்சத்தையும் என்ன பண்றோம்? புருஷார்த்த பிரயோஜனம். புருஷார்த்த பிரயோஜனங்களா இருக்கிறது. முதல் 3 தர்ம அர்த்த காமம். இந்த தர்ம அர்த்த காமத்துக்குள்ளாரையே இந்த உலகம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு பகவான்கிட்ட. அதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் பேரு அபியுதயம்னு பேரு. ஒரு 10,000 ரூபாய் சேலரி வாங்குறவன் 20,000 ரூபாய் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஒருத்தன் கார், சின்ன கார் அல்டோ வச்சிருக்கவன் இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைர் வாங்கணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். டிசைர் வச்சிருக்கவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்னோவா வாங்கணும்னு நினைக்கிறான். ஒரு சின்ன பிளாட்ல இருக்கிறவன் பெரிய பிளாட் வேணும்னு நினைக்கிறான். இது மாதிரி எல்லாரும் தர்மார்த்த காமத்திலேயே நிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா அபியுதயம். தன் நிலையில இருந்து மேன்மையானதை கேட்கறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிஸ்ரேயசம் அப்படின்றது மோட்சம். அப்போ 4 புருஷார்த்தங்களையும், புருஷார்த்த பிரயோஜன விஷயங்களையும் நம்ம என்ன பண்றோம்? பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களாலும் பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. இப்போ வந்து பாருங்க, எல்லாம் தங்கம் வாங்குறதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நகைக்கடையிலையும் தங்கத்துக்காக கியூ நிற்கும். ஏன் தங்கம்? இன்னைக்கு தங்கம் வாங்கினா வீட்டுல ஐஸ்வர்யம் நல்லா இருக்கும், தங்கம் அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கும். அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தங்கம் வாங்கினா க்ஷயமாகாம தங்கம் பெருகிக்கிட்டே போகும், வெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆத்ம ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருகிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறவங்க கம்மி. ஈஸ்வர பிரீத்தியும் ஈஸ்வர அனுகிரகம் உண்டாகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? புருஷார்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றோம் பகவான்கிட்ட.
அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜனங்களால் புருஷார்த்தங்கள் பகவானிடத்துல வந்து யாச்சிக்கப்படுவதால் பகவானுக்கு பேரு ஜனார்த்தனகன்னு பேர் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூயக. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா விஸ்தாரமா உங்களுடைய விபூதியையும் உங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பூயகனா திரும்பவும் சொல்லுங்கள். திரும்ப சொல்லுங்கள்னு அர்த்தம் பூர்வம் உக்தம் அபி, ஏற்கனவே நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. 10 அத்தியாயத்திலையும் திரும்ப 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 எனக்கு உங்களுடைய விபூதியை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 7வது அத்தியாயத்துல நல்லா சொல்லியிருக்கீங்க. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்லா இருக்கேன், ஜலத்துல நான் தான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கேன். இது மாதிரி அநேக விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களோட விபூதிய. இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா கதைய பூயக கதைய எனக்கு திரும்பவும் நீங்க சொல்லுங்க சுவாமி. குருநாதரே எனக்கு திரும்ப சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா ஹி எஸ்மாத் ஏனெனில் திருப்திகி, திருப்தினா என்ன அர்த்தம்? பரிதோஷம், சந்தோஷம். திருப்தின்றது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமானது எனக்கு பூரணமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறதுல ந அஸ்தி மே சுரும்பதா, கேட்கின்ற எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பூரணமான சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா திருப்தியானது உண்டாகவே இல்லை. தொன் முக நிஸ்ருத வாக்கிய அமிர்தம், உங்களுடைய முகத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்ட இந்த வாக்கியங்கள் இருக்கு பாருங்களேன். உங்களுடைய விபூதியை நீங்களே சொல்றீங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யாராவது இருந்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்றது? தான் தான் சொல்ல வேண்டி இருக்கும். இப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏதாவது நான் அங்கங்க சொல்லுவேன்னு வச்சுங்களேன், ரொம்ப கம்மியா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு முத்திரை குத்திடுவாங்க. இவர் என்ன ஒரே தன்னை பத்தியே பேசிட்டு இருக்காரு. எனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்பழக்கம் இல்லை. அதனால நான் மேக்சிமம் என்னோடதை மட்டும்தான் சொல்லுவேன். சரி, நான் சொல்லலைன்னா என்னை பத்தி யார் சொல்ல முடியும்? வேற யாரும் இல்லையே. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்பெருமை அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம மற்றவங்க சொன்னா தற்பெருமை அடிச்சுக்கிறார் அப்படின்னு தன்னை பத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இழிவா சாஸ்திரத்துல சொல்லப்படுது. ஆனா பகவான் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை பத்தி பேசும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து மார்க்க தரிசனம் கிடைக்குது, நிறைய உபதேசங்கள் கிடைக்குது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னுடைய முகத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த அமிர்தம் போன்ற உன்னுடைய இந்த சப்தங்களை உன்னோட விபூதியை கேட்க கேட்க எனக்கு இன்னும் திருப்தி உண்டாகல. அதனால கிருஷ்ணா நீ என்ன பண்ண அப்படின்னா ஜனார்தனா நீ திரும்பவும் எனக்கு அதனை திரும்பவும் சொல்வாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். 19வது ஸ்லோகம். சொல்லுங்கம்மா. இல்ல நீங்க போட்டுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. இப்ப நான் அது மாதிரி வியாக்கியானம் பண்றவங்களோட வாக்கியம் வந்து எப்பவுமே வியாக்கியானம் பண்றவங்கள ஆசிரியம் பண்ணியிருக்கு. இப்ப நான் பண்ற மாதிரியே இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ண மாட்டார்களா? இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்னொரு ஒரு விற்பத்தியும் முதல்ல வந்தோன்னே சொல்லிட்டேன். குருநாதருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாத்துவே நான் வேற ஒரு தாத்துவையே யூஸ் பண்ணியிருக்கேன். அர்த்தயத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை பண்றது, நாசம் செய்யறதுன்ற அர்த்தத்துல. அப்போ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சப்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதோட ரூட்டை பேஸ் பண்ணியிருக்கு. எப்பவுமே பதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்திங்கந்தம் பதம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு பதம் எந்த ஒரு சப்தமா இருந்தாலும் ரூட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு தான் மீனிங் எடுக்கணும். அதுக்கு என்ன பிரத்தியம் இருக்கு அப்படின்னு ப்ரிஃபிக்ஸா இருக்கட்டும் சஃபிக்ஸா இருக்கட்டும் இதை வச்சுதான் ஒரு அர்த்தம் எடுக்கணும். ஆனா வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சென்டென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா யாரு வந்து பக்தாவோ அவனை சார்ந்ததா இருக்கு. பக்தானா சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன பதங்களை போட்டு சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்ப பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கலாம், புண்ணியாத்மாக்களை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்வதாலும் போட்டுக்கலாம். அதே நேரத்துல நரக்கன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட ஜனங்களை கொண்டுட்டு போறாருன்னு போட்டுக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஒன்னு சொன்னாவே நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டாவது எடுத்துங்க உடனே விட்டு போயிருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிக்க வேண்டியது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்னு சொன்னா இன்னொன்னு சொல்லாததை எடுத்துக்கணும். ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் வந்து ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஸ்ரீ பகவான் உவாச்ச அந்ததே கதயிஷ்யாமி திவ்யாஹ்யாத்ம விபூதயஹ பிராதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. ஸ்ரீ பகவான் உவாச்ச அந்ததே கதயிஷ்யாமி
திவ்யாஹ்யாத்ம விபூதயः பிராதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. ஆச்சாரியர் என்ன சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் கூறுகின்றார், ஹே குரு சிரேஷ்ட. பாருங்க, சப்தம் மாறி போயிருக்கா. குரு சிரேஷ்ட அப்படின்னா குரு வம்சத்தில் சிறந்தவனே. சாதாரண மீனிங் எடுத்துருவீங்களா? ஆனா பாத்தீங்கன்னா பார்த்த, பாரத இது மாதிரிலாம் யூஸ் பண்ணாம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கார், குரு சிரேஷ்ட அப்படின்னா குரு கருமாணி, கருமங்களை செய்வதில் சிறந்தவனே அப்படின்னு இதுக்கு அர்த்தம் எடுக்கணும். கருமங்களை செய்வதில் சிறந்தவனே. குரு அப்படின்னா குரு கருமாணி, கர்மங்களை செய். அப்ப நான் இப்ப இனிமே என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உபாசனைகளை நான் உனக்கு சொல்ல போறேன். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் உபாசனையோட பலனை பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், செய்யணும். அப்ப செய்யணும்ன்றதுக்காக தான் உணர்த்துறதுக்கு இன்டைரக்டா என்ன பண்றாரு, குரு சிரேஷ்ட அப்படின்னு யூஸ் பண்றாரு. ஹே குரு சிரேஷ்ட அப்படின்னா இதான் நிறைய காரியங்களை பண்றதுல சிறந்தவனாச்சு. அப்ப இந்த உபாசனையும் என்ன பண்ணு, ரொம்ப சிறப்பா பண்ணு அப்படின்னு இன்டைரக்டா. ஹந்த இப்பொழுது, ஹந்தன்றது பாத்தீங்கன்னா ஒரு அவ்யயம், இப்பொழுதுன்னு அர்த்தம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஆத்ம விபூத்தையாக திவ்யாக, என்னுடைய விபூதிகளை மாயாவோட இந்த விஸ்தாரமா இருக்கக்கூடிய இந்த குளோரிஸை நான் என்ன பண்ண போறேன், திவ்யாக அப்படின்னு என்ன அர்த்தம், திவீபவம் திவ்யம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியது, சொர்க்கவாசிகளுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அந்த விபூதிகளை பாத்தீங்க அப்படின்னா பிராதான்யதா, ரொம்ப முக்கியமா இருக்கிறத மட்டும், எதெல்லாம் பிரதானமா இருக்கோ அதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், தே கதிஷ்யாமி, நான் உனக்கு சொல்ல போகின்றேன். ஏன் அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லா பகவானோட குளோரிஸ் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சமா முக்கியமானதை மட்டும் நான் உனக்கு சொல்ல போகின்றேன். கதையிஷ்யாமி ஹி, ஏனெனில் மே விஸ்தரஸ்ய, என்னுடைய விஸ்தாரமா இருக்கக்கூடிய விபூதிகளுக்கு பாத்தீங்கன்னா அந்தக ந அஸ்தி, முடிவானது இல்லை, எல்லையற்றதா இருக்கு, கவுண்ட்லெஸ்ஸா இருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பகவானோட விபூதி தான். நான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது வாங்கினேன், இந்த என்னது அந்த ஸ்டிக் பண்றது. இதை வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒண்ணு வச்சிருந்தேன். அது ரொம்ப மட்டமா இருந்துச்சு, கலர்லெஸ், மோசமான கலர். இந்த கலர் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. எங்கேயாவது நான் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி அங்கங்க ஒட்டி ஒட்டி ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன் நோட் புக்ல எல்லாம். அப்போ இது பிரகாசமா இருக்கு அப்படின்னா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிரகாசமா இருக்குன்னா இது பகவானோட விபூதி, மாயோட விபூதி, சத்துவகுண பிரதானமா இருக்கிறது. ஒரு இதை எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஹைலைட்டர் எடுத்தேன் அப்படின்னா இது சத்துவகுண பிரதானமா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா கன்வீனியன்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சதா இருக்கு, நல்லா ஒர்க் பண்ணுது. இதே இன்னொன்று வச்சிருக்கேன், அது அவ்வளவு சரியா இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா எதெல்லாம் பெஸ்ட் 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 பெஸ்ட்ன்னு இருக்கும் அந்த உலகத்துல. அப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர்ல பெஸ்ட் இருக்கு, ஒரு பேனால பெஸ்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற வஸ்துக்கள் எதெல்லாம் இருக்கோ பெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு, அது எல்லாம் பாத்தீங்கன்னா பகவானோட விபூதின்னு எடுத்துக்கணும். அப்ப எந்தெந்த வஸ்துக்களை சாமியை எண்ண முடியுமா, இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்களை எண்ண முடியுமா, எண்ணவே முடியாது. அப்ப பகவானோட விபூதிகள் பாத்தீங்க அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காதது அப்படின்னு பகவானே என்ன பண்றார், என்னுடைய விஸ்தாரமான விபூதிக்கு பாத்தீங்கன்னா அளவே இல்லை. அதனால நான் என்ன பண்ண போறேன், உனக்கு ரொம்ப முக்கியமானதை மட்டும் உனக்கு சொல்ல போகின்றேன் அப்படின்னு பிரதிஜ்ஞா பண்ணியிருக்கேன், சத்தியம் பண்ணியிருக்கேன். நான் முக்கியமானதை மட்டும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஹந்த, ஹந்தன்றதுக்கு அர்த்தம் இதானீம், இப்பொழுது. தே உனக்கு, இப்பொழுது உனக்கு நான் என்ன பண்ண போறேன், திவ்யா. திவ்யான்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா திவி பவா திவ்யா. திவி பவான்னு அர்த்தம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியதுதான், சொர்க்கத்துல இருக்கிறதா. ஆமா ஆமா. ஏன் அப்படின்னா இந்த ஜெகத்துல இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதுல பெஸ்ட் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொர்க்கம் வரைக்கும் இருக்கிற லோக்கங்கள்ல எல்லாத்துலயும் பெஸ்ட் சொர்க்கத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் நம்ம இங்க யூஸ் பண்றதை காட்டிலும் ரொம்ப ஹை குவாலிட்டியில இருக்கும், ஹையர் எண்டா இருக்கும். அதனால திவ்யமானவைகள் அப்படின்னு பேர், அதுக்கு பேரு.
அந்த திவ்யமான விபூதிகளை என்ன பண்ண போறேன்? திவிபவா திவ்யா ஆத்ம விபூதையா, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய, சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு சமமா இருக்கிறது எதெல்லாம் விபூதிகள் இருக்கோ, என்னுடைய விபூதிகள், ஆத்மனோ மம விபூத்தையோ, ஆத்மனோன்றதுக்கு அர்த்தம் ஆத்மனா ஆத்மாவை எடுக்கூடாது, என்னுடையன்னு எடுக்கணும். என்னுடைய விபூத்தைகள் யாகா எவைகள் இருக்கின்றதோ, தாகா அவைகளை நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? கதையிஷ்யாமி சொல்ல போகிறேன். இது ஏது என்று அர்த்தமாகும். எப்படி சொல்ல போறீங்க? பிராதானியத்தக, பிராதானியம்னு என்ன அர்த்தம்? முக்கியமானதாக, பிரதானமா முக்கியமா எதெல்லாம் இருக்கோ, எத்தனை எத்தனை பிரதானா யாயா விபூதி, எந்தெந்த விஷயத்துல எது எது பிரதானமா முக்கியமா பிரைட்டா இருக்குமோ, சத்துவகுண பிரதானமா இருக்குமோ, அந்த ஹையர் எண்ட் எல்லாத்தையும் ஒரு ஹையர் எண்ட் இருக்குல்ல. ஃபோன் வாங்குறோம், ஃபோன் வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனான்னு கேட்குறோம். ஐஃபோன் வாங்கினா அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலா அப்படின்னு பார்க்குறோம். கார் வாங்குறோம், அதுலேயும் அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்தெந்த விஷயத்துல எல்லாம் பிரதானமான விஷயங்கள்ல விபூதியானது, யாயா விபூதி எந்தெந்த விபூதி இருக்குமோ, தாம் தாம் பிராதானானாம் அந்தந்த பிரதானமா இருக்கக்கூடிய பிராதானியத்தக கதைஷ்யாமி நான் என்ன பண்ண போறேன்? பிரதானமா இருக்கின்றவைகளை நான் உனக்கு சொல்ல போகிறேன். அகம் குருஸ்ரேஷ்ட, ஏ குருஸ்ரேஷ்டனே உனக்கு நான் சொல்ல போகின்றேன். அசேஷதகு வருஷசதேன அப்படி ந சக்தியா வக்தும், ஆனால் தூ வந்து முதல்ல போட்டுக்கணும். ஆனால் மிச்சமில்லாம, அசேஷதக அப்படின்னு என்ன அர்த்தம்? மிச்சமில்லாமல் என்னுடைய விபூதியை வந்து பாத்தீங்கன்னா ந சக்தியா வக்தும் வருஷசதேன 100 வருஷங்களானாலும் என்னுடைய விபூதிய சொல்லி முடியாது சாமி. ஏன் அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் அத்தனை இருக்கு. இன்னும் பரலோகங்கள்ல இருக்கிறது 7 லோகங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா விபூதிகள் தான் பகவானோடது நிறைஞ்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை சொல்லி முடியாது. அதனால ஏதோ எந்த காரணத்தினால அவ்வாறோ அந்த காரணத்தால் ந அஸ்தி விஸ்தரஸ்ய மே மம விபூதி நாம் இத்தியர்த்தக, என்னுடைய விபூதிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்தாரமான விபூதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லையே இல்லை. அதனால நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? பிரதானமா இருக்கிறதை மட்டும் சொல்ல போகின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இப்போதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விபூதிகள் ஆரம்பிக்கிறது. இதுல முதல் விபூதி வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விபூதி 20வது ஸ்லோகம். இந்த மொத்த பகவத்கீதையிலேயே எனக்கு ரொம்ப ஆஸ்வாசம் கொடுக்கிற 1-2 ஸ்லோகங்கள்ல முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இது. நான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை வந்து திரும்ப 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 ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக முறை வந்து பாத்தீங்கன்னா இதை நான் உள்ளுக்குள்ள சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். எந்த கிளாஸ் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை நான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன ஸ்லோகம்? ரொம்ப முக்கியமானது. ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு மேல போட்டுங்க. ஜீவ பிரம்ம ஐக்கியம் மகா வாக்கியம்னு போட்டுங்க. மகா வாக்கியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மகா வாக்கியத்தையே முதலாவது சிந்தனை தியானம் செய்ய வேண்டியதா சொல்ற. தத்திர பிரதமம் ஏவ தாவத் சுருணு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. தத்திர என்னுடைய விபூதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரியில வந்து பாத்தீங்கன்னா பிரதமம் ஏவ தாவத் சுருணு, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இருக்கிறதை என்னிடம் இருந்து கேட்பாயாக. முதல் உபாசனா, முதல் உபாசனானே போட்டுங்க. முதல் உபாசனை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குண உபாசனை. நான் ஏற்கனவே நேற்று யாராவது விபூதி பாதம் பகவத்கீதை கேட்டீங்க அப்படின்னா அந்த பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றதுக்கான விஷயங்கள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 7 ஐட்டம், 7 வந்து உபாசனைகள், 8 உபாசனைகள் சொல்லியிருக்கேன். 7 உபாசனைகள் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சகுனம். தாரணா விஷயத்தை பத்தி பேசும்போது தாரணா தியான சமாதி, அதுல வந்து தாரணா அப்படின்றது முக்கியம். உன்னை மெடிடேட் பண்றோம் அப்படின்னா முதல்ல தாரணை பண்ணணும். அந்த தாரணை 12 செகண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தாரணான்னு பேரு. ஒரு தாட் வந்து ராம் 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 அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தாரணான்னு பேரு. நீங்க அந்த 12 செகண்டுக்கு மேல 144 செகண்ட் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக
விஸ்தாரம் பண்றதுக்கு, தாரணைய விஸ்தாரம் பண்றதுக்காக நீங்க ட்ரை பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு தியானம்னு பேரு. 13வது செகண்ட்ல இருந்து 144வது செகண்ட் வரைக்கும் ஒரே தாட் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த தாட்டும் உள்ள வராம ராம் 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 அப்படி தொடர்ந்து அந்த தாட் இருந்துச்சுன்னா அந்த தாட்டுக்கு பேரு தியானம்னு பேரு. 12 செகண்ட் வரைக்கும் இருந்தா தாரணா, 144 செகண்ட் வரைக்கும் அது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக நம்ம அபியாசம் பண்றோம்ல பிராக்டிஸ், அதுக்கு பேரு தியான யோகம் அப்படின்னு பேரு. அது நல்லா சித்தமாயிடுச்சு அப்படின்னா 144க்கு மேல 12 தியானம் 12 தியானம் பண்றது 144 இன்ட்டு 12 போட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு சமாதி அப்படின்னு பேர். அந்த சமாதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சாட்சாத்காரம் ஆகிவிடும். அது தர்ஷனத்தை அதோட ஒன்று கலந்து அதோட முழு அறிவும் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் சமாதின்னு பேர். அப்போ இங்க சொல்லக்கூடிய சமாதிகள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆ பிரிச்சுக்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம் அப்படின்னா எடுத்துக்கிட்டாவே, யோகம் அப்படின்னாவே உபாசனத்துக்கு இன்னொரு பேரு யோகம்னு பேரு. அந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சவிகல்பம், இன்னொன்னு நிர்விகல்பம் அப்படின்னு பேரு. இந்த சவிகல்பத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமரூப குணங்களோடு இருக்கக்கூடிய எந்த தாரண தியான சமாதி எதுவா இருந்தாலும் அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதியில கொண்டு போய் விடும். அதுக்கு பேர் தான் சகுண தியானங்கள் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் சகுண தியானம் உலகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு, அவ்வளோ இருக்கு. அதே நேரத்துல நிர்குண தியானம் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான். ஆத்ம தியானம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல தியானம் பண்றது, அதுவும் நிர்குணம். சாங்கியர்கள் யோகிகள் பண்ணக்கூடியது. இதே வந்து பாத்தீங்கன்னா சாங்கியர் யோகிகளை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவையே பிரம்மம் என்று தியானிக்கிறது ஒண்ணு இருக்கு. அது வேதாந்திகளோட தியான முறை நிர்குணம். அப்ப நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 தியானம். ஒண்ணு ஆத்ம தியானம், இண்டிவிஜுவல் ஆத்மாவை பண்றது. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவை பிரம்மமா அறிஞ்சு தியானம் பண்றது, பிரம்ம தியானம். இந்த 2ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குணம். இங்க ஆச்சாரியர் என்ன பண்றார், முதல் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சகுணத்தை எல்லாத்தையும் சொல்ல போறார். ஒரே ஒரு நிர்குணம். நம்ம வேதாந்தம் படிக்கிறோம். வேதாந்தம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன தியானம் அப்படின்னா ஜீவனை பிரம்மமாக அறிகின்ற தியானம், பிரம்ம தியானம். ஆத்மாவை பிரம்மமாக பாவிக்கிறது, தியானம் பண்றது, அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண தியானம். அது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம இதுல. அதுதான் இங்க ஆச்சாரியார் முதல்ல எடுக்கிறார். 20வது ஸ்லோகம் சொல்லுங்கம்மா. வராது வராது சர்வாத்ம பாவம் வராது. ஏன் அப்படின்னா யோகிகள் வந்து தியானம் பண்றதும், இப்ப ரமணாசிரமத்துல தியானம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரமணாசிரமத்துல தியானம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. புதுசா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நானும் 15 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வராங்க. ஆனா பேஸே இல்லாதவங்க, பேஸ் இல்லை. ஒரு குருநாதர் வந்து எப்படி ஆத்மாவை தியானம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். இருந்து ஒரு புக்கு படிச்சாலும் அந்த அளவுக்கு உள்ள போகாது. அப்ப எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிரவணம், ஒரு மனனம் நடந்ததுக்கு பிறகு தியானத்துக்கு போகணும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா, எல்லாரும் கண்ணை மூடி உட்கார்ந்தா எங்க போய் சேருவோம்னா லயம் பண்ணிக்கிட்டே போனோம். அப்படின்னா எல்லா லயமும் நடந்துச்சுன்னா, விருத்தி நிரோதம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல தான் போய் நிற்பான். அப்படி இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிக்கிறவனுக்கு வெளியில இருக்கிறது எல்லாம் நான் தான் அப்படின்னு அவனுக்கு அந்த ஞானம் இருக்காது. இப்போ நீங்க கண்ணை மூடி உட்காரும் போது யாரா இருந்தாலும் மெடிடேஷன் பண்றதுக்கு வந்து ஆத்ம தியானம் பண்றதுக்கு படிக்கணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. ஆத்ம தியானம் பண்றதுக்கு தன்னை அடைதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த எஜுகேஷனும் தேவையில்லை. அதனால்தான் இப்ப எல்லாம் உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மெடிடேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு குருநாதர் தேவையே இல்லை. எந்த ஒரு இடத்துல இருந்து வேணாலும் பண்ணலாம். ஏன், நம்ம பண்றது மெடிடேஷன். நம்ம எதை பண்றோமோ அது என்ன நடக்குது அப்படின்னா விருத்தி நிரோதம் பண்றோம். என்னுடைய தாட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டுறது தான் தியானம் அப்படின்னு சொல்லப்பட்டு கொடுத்துருக்கு.
யோகத்திலேயே நம்ம என்ன பாக்குறோம், யோக சித்த விருத்தி நிரோதா. யோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்திகளை நிரோதம் பண்றது. சரி, சித்த விருத்தியை நிரோதம் பண்ணா என்ன ஆகும்? யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2வது சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதகம். 3வது சூத்திரமே சொல்லுது ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். சித்த விருத்திகளை எல்லாத்தையும் நிரோதம் பண்ணினீங்கன்னா என்ன நிற்கும், என்ன நடக்கும் அப்படின்னா பார்ப்பவன் இடத்தில் நிலை பெறுவான். அதான் சமாதி. பார்ப்பவன் நான் அப்படின்ற அந்த நான் பார்க்கணும்ல, நான் பார்க்கிறேன், அந்த நான்லயே நிக்கிற தன்மைக்கு பேரு தான் சமாதி அப்படிங்கிற பேர். அது நிர்விகல்பம். ஏன்னா நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம் இல்லை. ஆனா என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா இது பார்ஷியல் என்லைட்மெண்ட், இது வந்து பூரணம் இல்லை. வேதாந்தம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துருங்க மந்திரத்துக்கு வந்துருங்க. வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம தியானத்தை சொல்றது. ஆனா அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னா வந்துருங்க, அகமாத்மா குடாகேஷ, அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதஹ, சர்வபூதாசயஸ்திதஹ அகமாதிஸ்ச மத்யம் ச பூதானாம் அந்த ஏவ ச, பூதானாம் அந்த ஏவ ச அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதஹ அகமாதிஸ்ச மத்யம் ச பூதானாம் அந்த ஏவ ச. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. அகமாத்மா குடாகேஷ, குடாகேஷன்றது சம்போதனம். அர்ஜுனனை பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடாகேஷன், நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாமத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிமை இருக்கு. குடாகேஷ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நித்திரையை வென்றவன், தூக்கத்தை வென்றவன். என்ன சாமி திடீர்னு வந்து போன ஸ்லோகத்துல குரு சிரேஷ்டன்னு சொன்னாரு, இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்திரையை வென்றவனே அப்படின்னு சொல்றாரு. என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா ஆத்ம தியானம் பண்றவங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா தூங்கி போயிடுவோம் சுவாமி, வேற எதுவும் இல்லை. ரமணாசிரமத்துக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையா வந்து உட்கார்ந்து, ரமணாசிரம் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் இருக்கிற இடத்துனால எங்கெல்லாம் மெடிடேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருப்பாங்க, 20 நிமிஷம் இருப்பாங்க, அப்படியே தலை மெதுவா தூங்கி 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 பஸ் லயமாயிடும். ஒண்ணு கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு விக்ஷேபத்தை அடைஞ்சு வெளியில போயிடுவாங்க எந்திரிச்சு, அவங்கள கவுண்டிங்ல சேர்க்காதீங்க. 2 நிமிஷம் உட்கார முடியாம எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 3வது ஆள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்காருவாங்க, உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும், மெதுவா 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 லயத்துக்கு போயிடுவாங்க, பிளாக் ஹோல்ல போய் விழுந்துருவாங்க. லயம் விக்ஷேபம். அர்ஜுனனை வந்து பார்த்து சொல்றாரு என்னன்னா நீ தூக்கத்தை வென்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம், தூக்கத்தை கிராஸ் பண்ணி போனாதான் ஆத்மாவை அடைய முடியும். தூக்கத்தை தாண்டணும். மெடிடேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஹோலை தாண்டணும். அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குடாகேஷன்ற சப்தத்தை யூஸ் பண்றாரு. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அகமாத்மா முக்கியமான வார்த்தை இதுதான். மகா வாக்கியம்னு பேரு. மகா வாக்கியம் எது? அகமாத்மா. அகமாத்மான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவமசி மகா வாக்கியம் எதுவோ அதேதான். தத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா தத்துவமசியில தத்துன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். தொம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவனை குறிக்கும். தத்து துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய், நீ அந்த பரமாத்மாவாக இருக்கிறாய், நீ அந்த ஈஸ்வரனாக இருக்கிறாய். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தத்துவமசி மகா வாக்கியம். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இங்க சொல்றார், நான் தான் ஆத்மாவாக இருக்கிறேன். பரமாத்மா நான் அப்படின்னு பகவான் சொல்றது வந்து பரமாத்மா. ஆத்மாவா இருக்கேன்றது என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் 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 நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கமே, எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும். இந்த நான் சொல்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானு பேரு. அந்த ஆத்மாவா வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கின்றேன். இந்த உலகத்துல இருக்கிற யாரெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த நான் இருக்கேன். அந்த நான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சர்வபூத ஆசயஸ்திதா, சர்வபூதங்களோட ஹிருதயத்திலையும். ஆசைன்றதுக்கு அர்த்தம் ஹிருதயம்.
எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றிருக்கின்றேன், வீற்றிருக்கின்றேன். என்னுடைய என்னுடைய கர்ப்ப கிரகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயம் தான் என்னுடைய கர்ப்ப கிரகம். முக்கியமானது என்னுடைய கர்ப்ப கிரகமே அது. அதனால இந்த ஹிருதயத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது பிரம்மபுரம். நிறைய உபனிஷத் சொல்லுது, 1-2 நிறைய சொல்லுது. பிரம்மபுரம் அப்படின்னு பேரு. பிரம்மம் வாசம் பண்ற இடம் ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? நான் 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 இருக்கிறார் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும். அப்ப பாப்பி புண்ணியாத்மா அப்படிலாம் யாரும் இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார் எல்லாத்துக்குள்ளாரையும். தேகத்துலதான் பேதம். தேகத்துல இருக்கக்கூடிய ஜீவன் பிரம்மம். ஜீவோ பிரம்ம ஏவ ந அபரஹ, ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. நாபரஹா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் தான் பிரம்மம். இத வந்து தன்னுடைய வாக்கியத்திலேயே வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். ஜீவன் பிரம்மமே ஆவான், ந அபரக, வேறானவன் இல்லை சொல்லியாச்சு, மகா வாக்கியம் சொல்லியாச்சு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் சொல்லுது. 1வது மந்திரத்திலே சொல்லுது அயமாத்மா பிரம்ம அப்படின்னு. அயமாத்மா பிரம்ம அதுதான் இந்த இந்த இடத்துக்கு ரொம்ப சூட்டபிள். தத்துவமசி நான் சொன்னேன், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அயமாத்மா பிரம்மன்னு சொல்ற வாக்கியம் தான் இங்க ரொம்ப பொருத்தமானது. இந்த ஆத்மா தான். இந்த ஆத்மானா என்னது? நெஞ்சில கை வச்சு காட்டுறமே. யாருங்க அப்படின்னு கேட்டா நான் தான் ஜி. யார் பார்த்தா? நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். நானு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சில கை வச்சு நானு நெஞ்சில கை வச்சுதான் நம்ம காட்டுறோம், ஹிருதயத்துல கை வச்சுதானே காட்டுறோம். லெப்ட் சைடு கூட காட்டுறது இல்லை, இது ரைட் சைடு காட்டுறது இல்லை, லெப்ட் சைடு தான் காட்டுறோம் நம்ம நான் அப்படின்னு. அந்த நானு கை வச்சு காட்டுறமே அபிநயம் பண்ணி அயம், இந்த ஆத்மாதான் நான் சொல்ற ஆத்மாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம, இதுதான் பிரம்ம அப்படின்னு மகா வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறது. முக்கியமான மகா வாக்கியம் அதர்வண வேதத்தில் இருக்கிற மகா வாக்கியம் மாண்டூக்கிய உபனிஷத்துல சொல்லப்படுது. அததான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அகமாத்மா அப்படின்ற வார்த்தையில சொல்றார். எங்க இருக்கார் பகவான்? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வீற்றிருக்கின்றார். அங்க இருந்துகிட்டு என்ன சாமி பண்றாரு அவரு அங்க இருந்துகிட்டு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது தது அன்வேஷ்டவ்யம் தது விஜிக்ஞாசித்தவ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்த பிரம்ம வித்யா அப்படின்னு பேரு. ஹார்த பிரம்ம வித்யா மேல எழுதிக்கணும் இதுக்கு பேரு. இதுக்கு என்ன பேரு? ஹார்த பிரம்ம வித்யா. 2 விதமா வந்து பாத்தீங்கன்னா ஹார்த பிரம்ம வித்யா இருக்கு. நிர்குண வித்யா, நிர்குணமா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதும் இந்த ஹிருதயத்துல பண்ண முடியும். அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை சகுணமாவும் பண்ண முடியும். ஆனா 2த்துக்குமே ஸ்தானம் எது அப்படின்னா அந்த ஹிருதயம் அப்படின்றதுதான். தேடி அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்வேஷ்டவ்யமா மந்திரம் சொல்லுது. அதை வந்து பாத்தீங்கன்னா தேட வேண்டும். தேடி என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா விசேஷ ரூபத்தில் அறிய வேண்டும் அந்த பகவான். என்ன விசேஷம் சுவாமி? அவர்தான் நான். இங்க அதான சொல்றாரு, நான் தான்ப்பா ஆத்மாவா இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. இத நான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் பரமஹம்சானந்தா, நான் பரமஹம்சானந்தா, நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படிப்பட்டவனாக்கும் அப்படிப்பட்டவனாக்கும் அப்படின்னு நிறைய என்னை பத்தி நினைச்சிருந்தேன். பாத்தீங்களா, இதுதான் எல்லா ஜனங்களுக்கும் தெரியுமே. இத போய் விசேஷமா அறியணுமா? நான் ஜீவன் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் ஜீவனு தெரியுமே, அது விசேஷம் இல்லை. அப்ப என்ன விசேஷம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் அந்த ஈஸ்வரனா பரமாத்மாவா இருக்கேன் அப்படின்னு கீதையில இந்த ஸ்லோகத்துல சொல்றத அயமாத்மா பிரம்மன்னு மாண்டூக்கியத்துல சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் அறியறதுதான் விசேஷமா தெரிந்து கொள்வதில் விருப்பம். தேடணும், தேடி அடையணும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டடைய வேண்டும். உள்ள போய் பிரம்மபுரத்துல சரி அந்த பரமாத்மா அங்க உள்ள இருந்துகிட்டு என்ன சுவாமி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிருதயத்தோட அளவு என்ன சுவாமி அப்படின்னும் போது ஹிருதயத்தோட அளவை வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அந்த சாந்தோக்கியம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. 8வது சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 சாந்தோக்கியத்துல 8 அத 8வது அத்தியாயத்துல 1வது மந்திரம் சாந்தோக்கியம் 8வது 8:1 போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 8:1:1 போட்டுங்க, 8:1:1 போட்டுங்க. அத யதிதம் அஸ்மின் பிரம்மபுரே
புரியுங்களா? பிரம்மபுரம். பிரம்மபுரம்னா என்ன அர்த்தம்? ஹிருதயத்துக்கு பேரு பிரம்மபுரம். அத எது இதம் அஸ்மின் பிரம்மபுர, இந்த தேகத்துல ஹிருதயம் இருக்கே, இந்த ஹிருதயத்துல பிரம்மபுரம்னு பேரு. அதுக்கு என்ன பேருனா, அந்த பிரம்மபுரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, தகரம் புண்டரீகம். ஒரு தாமரை மொட்டு பாத்தீங்க அப்படின்னா, கவுந்து போன தாமரை மொட்டு மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹிருதயம் இருக்கு. மாமிஷ பிண்டாகாரம் அந்த ஹிருதயம் இருக்கு, மாமிச பிண்டம். அந்த மாமிச பிண்டத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா தகரம் அப்படின்னா அல்பம், ரொம்ப அல்பமா ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு. புண்டரீகம் வேஷ்ம, ஒரு சின்ன ஹோல்ஸ் இந்த ஹிருதயத்துக்குள்ளார இருக்கு. தகரே அஸ்மின் அந்தராகாஷக, அந்த சின்ன ஹோல்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேருன்னா தகராகாசம் அப்படின்னு பேர். எவ்வளவு சுவாமி அளவு அப்படின்னா, கடுகு, ஹைபிரிட் கடுகு இல்லை, கடுகுனா அந்த கடுகுலயே இப்போ பாத்தீங்கன்னா பெரிய கடுகு சின்ன கடுகு வருது. நாட்டு கடுகு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த நாட்டு கடுகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடுகு அளவு ஒரு சின்ன கடுகு அளவுக்கு அந்த ஹிருதயத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு ஆகாசம், ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா யஸ்மின் அந்தரஹ தத அன்வேஷ்டவ்யம் அஸ்மின் அந்தராகாஷஹ தஸ்மின் 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 எது அந்தக, அந்த ஆகாசத்துக்குள்ளார எது உள்ள இருக்கோ அதை பாத்தீங்கன்னா அன்வேஷ்டவ்யம், அதை பாத்தீங்கன்னா தேடணும், அவசியம் தேடணும். ஒவ்வொரு முமுட்சுக்களும் எங்க தேடணும்? வெளியில பாத்தீங்கன்னா இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு எங்கேயாவது தேடி எதையோ அலையக்கூடாது. உள்ளுக்குள்ளார ஹிருதயத்துக்குள்ளார ஒரு சின்ன அல்ப ஆகாசம் இருக்கு, அதுக்குள்ளார தேடி அடைய வேண்டும். தத்வாவ விஜிக்ஞாசிதவ்யம் இது, அதையே நிச்சயமாக விசேஷ ரூபத்துல அறிந்து கொள்ள இச்சை கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா முதல் உபாசனை என்ன அப்படின்னா, நம்ம ஹிருதயாகாசத்துக்குள்ளார இருக்கிற அந்த பரம்பொருளை பாத்தீங்கன்னா தேடி விசேஷமா அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சாமி விசேஷம் அதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ச ப்ரூயாத் யாவன்வா அயம் ஆகாஷஹ, நீங்க அந்த ஹிருதயத்துக்குள்ளார போனீங்க அப்படின்னா யாவன்வா அயம் ஆகாஷக, இந்த ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆகாசம் இருக்கே பாத்தீங்கன்னா நம்ம வெளியில பாக்குறோம்ல, பூத்தாகாசம்னு பேர். இதுக்கு பேர் வெளியில பாக்குற ஆகாசம் என்னது, எவ்வளவு பெருசுன்னு யாருக்காவது தெரியுமா? சயின்டிஸ்டுக்கு தெரியுமா? இல்ல இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆகாசத்தோட அளவு இவ்வளவுன்னு சொன்னவன் எவனாவது இருக்கானா? எவனுமே இல்லை. பூத்தாகாசத்தையே நம்மளால பாத்தீங்கன்னா அளக்க முடியாது. அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களும் இந்த பூத்தாகாசத்துல வெளியில பாக்குற ஆகாசத்துல இருக்கு. எது வரைக்கும் இந்த ஆகாசத்தை பாக்குறீங்களோ அந்த ஆகாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசோ அந்தர்ஹிருதய ஆகாஷ், அது எல்லாம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிருதயத்துக்குள்ளார இருக்கிற சின்ன ஸ்பேஸ் இருக்குல்ல, கடுகளவு ஸ்பேஸ். அந்த கடுகளவு ஸ்பேஸ்ல தான் இந்த மொத்த பிரம்மாண்டமும் ஆகாசம்னு பெருசா சொல்றமே, இந்த பெரிய ஆகாசம் அந்த சின்ன ஆகாசத்துக்குள்ளதான் இருக்கிறது. உபே அஸ்மின் தியாவா பிருத்திவி, அந்த ஆகாசத்துல வேற என்ன சாமி இருக்கு அப்படின்னா இந்த பிருத்திவியும் சொர்க்கமும் அதுக்குள்ளதான் இருக்கு. தியாவா பிருத்திவி அந்தரேவ சமாஹிதே, அந்த சின்ன கடுகளவு ஆகாசத்துலதான் இந்த பிருத்திவியும் இந்த எல்லா லோகங்களும் பாத்தீங்கன்னா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, உபவ் அக்னிஷ்ச வாயுஷ்ச சூரியஸ்ச சந்திரமசௌ உபவ் வித்யுன் நக்ஷத்ராணி யஸ்ச அஸ்ய இஹ அஸ்தி யச்ச நாஸ்தி சர்வம் தத் அஸ்மின் மகிமா தஸ்மின் சமாஹிதமிதி. ஒரு அற்புதமா சொல்லுது. இந்த சின்ன ஆகாசம் இருக்குல்ல, கண்ணை மூடி உள்ளுக்குள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆகாசத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா, அங்கதான் அக்னி இருக்கு, அங்கதான் வெளியில வீசிக்கிட்டு இருக்கிற வாயு இருக்கு, அங்கதான் சூரியன் இருக்கான், அங்கதான் சந்திரன் இருக்கான், அங்கதான் மின்னல் இருக்கு, அங்கதான் நட்சத்திர தாரகைகள் இருக்கு. இது மாதிரி நம்ம எதையெல்லாம் இங்க பார்க்கிறோமோ, எதையெல்லாம் நமக்கு தெரியாததா பார்க்கப்படாததா இருக்கோ, இது எல்லாம் அந்த ஹிருதயாகாசத்துல இருக்கு. அப்போ ஹிருதயாகாசமா? ஆமா சுவாமி, அந்த ஹிருதயம் தான் பாத்தீங்க அப்படின்னா. என்ன சாமி சொல்றீங்க, ஹிருதயமா? ஆமா ஆமா,
அந்த ஹிருதயம் தான் பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய மந்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹிருதயம் ஹிருதயம் நம்ம சொல்றோமே, சின்ன ஆகாசம், ஹிருதி அயம். ஹிருதயத்துக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா, ஆத்மாக்கு இன்னொரு பேரு தான் ஹிருதயம்னு பேரு. அங்க என்ன சுவாமி இருக்கு? சின்ன ஆகாசம் சொன்னீங்களே சுவாமி, அந்த சின்ன ஆகாசத்துல என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த சின்ன ஆகாசத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஆத்மாவோ ஆதாரமா இருக்கிற ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மாக்கு மேலதான் சர்வமும் பாத்தீங்கன்னா வியாபிச்சு. நீங்க சொல்றீங்கல்ல, நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் இல்லாம இந்த ஜெகத் இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முதல்ல என்ன இருக்கணும்? கான்சியஸ்னஸ் இருக்கணுமா? ஒரு ஆள் பாத்தீங்கன்னா கோமால இருக்காரு, அவருக்கு இந்த உலகம் இருக்குமா இருக்காதா? கோமால இருக்கிறவருக்கு உலகம் இருக்காது. அப்ப எப்ப கான்சியஸ்னஸ் வருதோ அப்பதான் அவர் சொல்றாரு, ஆமா இந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த தகராகாசத்துல இருக்கிறது. அந்த தகராகாசத்துல இருக்கிற ஆத்மா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பிரம்மம் அப்படின்னு பேர். அப்ப சின்னதா சுவாமி அப்படின்னா, சின்னது நம்ம சொல்றது வாஸ்தவத்துல சின்னது இல்ல, அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த மொத்த பிரம்மாண்டமும் கல்பிதமா இருக்கு. அந்த ஆத்மாதான் பிரம்ம, அந்த ஆத்மாதான் பிரம்ம. இதே பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்தை பாத்தீங்கன்னா 4:1-7 மந்திரம் 4:1-7 சொல்லுது. யாக்ஞவல்யர் சொல்றார், ஜனக மகாராஜாட்ட சொல்றார், ஹிருதயம் வை சம்ராட் சர்வேஷாம் பூதானாம் பிரதிஷ்டா. ஏ சம்ராட், ஏ ஜனக மகாராஜா, யாக்ஞவல்யர் சொல்றார், ஹிருதயம்தான் நிச்சயமாக எல்லா ஜீவராசிகளுக்கும், சர்வேஷாம் பூதானாம், இந்த கிரியேஷன்ல என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பிரதிஷ்டா அப்படின்னா ஆதாரம், ஸ்கிரீன் மாதிரி. காட்சிகள் எல்லாத்துக்கும் ஆதாரமா ஸ்கிரீன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மொத்த பிரம்மாண்டத்துக்கும் ஆதாரமா பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயம் இருக்கு. ஹிருதயம் தான் சம்ராட், நிச்சயமாக இந்த லோகத்துல இருக்க சர்வ ஜீவராசிகளுக்கும் பிரதிஷ்டா. நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நான் மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும், நட்சத்திரம், சந்திரன், சூரியன், பிருத்திவி, சொர்க்கம், பிரம்மலோகம், பாதாளம், எதெல்லாம் இருக்கோ உங்களுக்கு அது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயத்துல இருக்கிற ஆகாசத்துல தான். எந்த அளவு ஆகாசம்? கடுகளவு. அந்த கடுகளவு ஆகாசத்தை யார் இருக்கா? நான் 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 ஸ்புரணம் இருக்குல்ல, அந்த ஸ்புரணத்துலதான், கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இது எல்லாம் நிலை பெற்று பிரதிஷ்டிதமா இருக்கு. ஹிருதயே ஹேவ சம்ராட் சர்வாணி பூத்தானி பிரதிஷ்டிதானி பவந்தி. இந்த ஹிருதயத்துலதான் சம்ராட், ஏ ஜனக மகாராஜா, இந்த ஹிருதயத்துலதான் எல்லா பூதங்களும் ஜீவராசிகளும் பாத்தீங்க அப்படின்னா பிரதிஷ்டிதானி பவந்தி, நல்ல நிலை பெற்றவைகளாக இருக்கின்றன. ஹிருதயம் வை சம்ராட் பரமம் பிரம்ம. அந்த ஹிருதயத்துக்கு பேர் தான் சுவாமி, ஏ ஜனக மகாராஜா, அந்த ஹிருதயம் தான் பரமம் பிரம்ம, பரபிரம்மம் அப்படின்னு பேர். அந்த ஹிருதயத்தில் இருக்கிற ஆகாசம் இது நான் நான் ஸ்புரணம், அந்த ஸ்புரணம் தான் பரபிரம்மம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யாக்ஞவல்யர் பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்காரு. அப்ப அந்த ஹிருதயம் தான் பாத்தீங்கன்னா இங்க உபாசனைக்கான முக்கியமான ஸ்தானம். அந்த ஹிருதயத்துல நான் பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் 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 அகம்னு எல்லாத்துலயும் இருக்கு. 8:3 பக்கத்துல போட்டுக்கணும். 8:3 பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொன்னார், அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சியதே. பிரம்ம அக்ஷர பிரம்மத்தோட சுபாவம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், அந்த நானா இருக்கிறது தான் அதோட சுபாவம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த உலகம் எல்லாம் எங்க இருந்து சுவாமி வந்துச்சு அப்படின்னா, தூக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் லயமாகி போறோமே. எங்க போய் லயமாகிறோம்? நம்மளோட நெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிருதயம் தான். அந்த ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் தூங்கி போயிடுறோம். இப்ப காலையில வேக்கப்பானீங்களே, எங்க இருந்து வேக்கப்பானீங்க? நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப நானுக்கு மேல எது இருந்துச்சு? ஒன்றும் தெரியலன்ற அந்த நானுக்கு மேல இருந்துச்சு. ஏன்? அங்க ஒண்ணும் இல்லை.
அங்க வேற ஒண்ணு இல்ல. அப்ப யார் இருந்தா அப்படின்னா வெறும் நான் மட்டும் சுகமா தூங்குனேன். அந்த நானுக்கு ஏதாவது நாமரூபம் இருந்துச்சா? தூக்கத்துல நான் பாத்தீங்கல்ல, நான் சுகமா தூங்குனேன்னு டெய்லி நம்ம சொல்றோமே, அந்த நானுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாமம் இருக்கா? ஏதாவது ஒரு ரூபம் இருக்கா? ஆண் பெண் பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் பிருகதாரண்யம் சொல்லுது, மஷக்கோ மஷக்கோ நாஸ்தி, சிம்ஹோ சிம்ஹோ நாஸ்தி, கொசு கொசு இல்ல, ஈ ஈ இல்ல, சிங்கம் சிங்கம் இல்ல, பிராமணன் பிராமணன் இல்லை, சாண்டாளன் சாண்டாளன் இல்லை, அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை. அப்ப யாருப்பா அப்படின்னா அங்க எந்த ஒரு நாம ரூபங்கள் எல்லாம் சமுத்திரத்துல எப்படி நதிகள் கலந்து நாம ரூபம் இல்லாம போகுதோ அதே மாதிரி டெய்லி நம்ம பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துக்குள்ளார ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா போய் நான் சுகமா தூங்குனேன், அவ்வளவுதான். எந்த நாம ரூப ஐடென்டிபிகேஷன் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. கோட்டீஸ்வரன் தூங்குனாலும் இல்ல, பிச்சைக்காரன் தூங்குனாலும், ராஜா தூங்குனாலும் இல்ல சாதாரண ஒரு ரோட்ல இருக்கிறவன் தூங்குனாலும், யாரு தூங்குனாலும், பிரம்மா தூங்குனாலும் இல்ல எறும்பு தூங்குனாலும், குரங்கு தூங்குனாலும், நாய் தூங்குனாலும், எல்லாம் தூங்குனாலும் அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா வெறும் நான். அந்த நான்ல இருந்துதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், காலையில வேக்கப் ஆனது எங்க இருந்து வேக்கப் ஆயிருக்கோம், நான் சுகமா தூங்குனேன், அதுல இருந்துதான் திரும்ப வேக்கப் ஆயிருக்கும். சதேவ சோமிய இதமக்ராசி ஏக்கமேவ அத்விதீய. இந்த ஜெகத் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு சத்தத்துவம் மட்டும்தான் இருந்துச்சு. பரமஹம்சானந்தான்ற நாமரூபம் அங்க இல்ல. நான் தூங்குனதுக்கு பிறகு நான் வெறும் இருப்பாயிருந்தேன். வெறும் ஆத்ம தத்துவம் மட்டும்தான் அங்க இருந்துச்சு. அதுக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. அதாவது ஒண்ணு நம்ம அனுபவம் எப்படி இருக்கு, ஒன்றும் இல்லை, நான் சுகமா தூங்குனேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அங்க வேற ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு தத்துவம் பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுதான் பாத்தீங்கன்னா எங்க சுவாமி இருந்துச்சு, அது தூங்கி போகும்போது எங்க தூங்குறோம் அப்படின்னா ஹிருதயத்தை. அங்க இருந்துதான் பேக்கப் ஆகிறோம். இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நான்ல இருந்துதான் என்னாச்சு, உண்டாச்சு. அகம் ஆதிஷ்ட, அதுதான் இங்க ஆச்சாரியா சொல்றார். அகம் ஆதிஷ்ட, நான் தான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதி காரணமாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, மத்தியம் ச. இப்ப நான் இருக்கனே, நான் எந்த பிரயோகம் பண்ணினாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனை பிரயோகிக்காம செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் வர முடியாது. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் பாடம் படிக்கிறேன், பாடம் கேட்கிறேன், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பேஸ் எது இருக்கு, நான் 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 நான். இந்த நான் இல்லாம ஏதாவது ஒரு விவகாரம் மத்திய காலத்துல தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நடுவுல ஏதாவது நடந்திருக்கா? டீப் ஸ்லீப்புக்கு வெளியில வந்ததுக்கு பிறகு ஜாகிரதத்திலேயோ இல்ல சொப்பனத்திலேயோ நானை விட்டுட்டு ஏதாவது ஒரு விவகாரம் இருக்கா அப்படின்னா எந்த விவகாரம், இந்த மொத்த லோகமும் நானுக்கு மேலதான் இந்த ஜாகிரத காலத்திலையும் சொப்பன காலத்திலையும் இருக்கு. அப்ப நான் தான் பாத்தீங்கன்னா மத்தியமமா இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஏவச்ச, நான் தான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் பாத்தீங்கன்னா முடிவாகவும் இருக்கின்றேன். எங்க போய் லயமாகுது, விஷயங்கள் இந்திரியத்துல லயமாகுது, இந்திரியங்கள் மனசுல லயமாகுது, மனசு புத்தியில லயமாகுது, புத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் தெரியல அப்படின்னு லயமாயி போகுது, ஒண்ணும் இல்லாம போயிடுது. ஒண்ணும் இல்லாம போன நிலையில மிச்சம் யார் இருக்கா அந்த இடத்துல, ஒரே வஸ்து, நான் சுகமா தூங்குறேன். அப்ப இருக்கிறது எத்தனை வஸ்து சுவாமினா, ஒரே நான் தான். அதுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா அதுல இருந்துதான் இந்த உலகம் எல்லாம் வந்துச்சு, அதுக்கு மேலதான் இந்த உலகம் எல்லாம் இருக்கு. அந்த நான்ல தான் இந்த எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மறைந்தும் போய்விடும், எல்லாம் லயத்தையும் அடைகிறது. அப்ப அந்த நான் பாத்தீங்கன்னா எது அப்படின்னா பிரம்மம். அயமாத்மா பிரம்மம். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு அகமாத்மா. அகமாத்மான்றதுக்கு அர்த்தம் பிரத்யேகாத்மா அப்படின்னு பேர். ஆத்மான பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மா அப்படின்னா பிரதி அஞ்சதி கச்சதி, இது பிரத்யக். உள்ளுக்குள்ளார இருக்கிறது நம்ம சொல்றோமே, உள்ளுக்குள்ளார கை வச்சு காட்டுறோம்ல. வெளியில நான் சொல்லும் போது வெளியில சொல்றோமா இல்ல நெஞ்சில கை வச்சு காட்டுறோமா?
நான் சொல்லும் போது எல்லாருமே நெஞ்சில கை வச்சு உள்ளதானே காட்டுறோம். அதுக்கு பேரு பிரத்யேக ஆத்மான்னு பேரு. எக்ஸ்க்ளூசிவ் ஆத்மா. எக்ஸ்க்ளூசிவ், தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் நான் 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 தனிப்பட்ட முறையில சொல்றமே, அந்த தனிப்பட்ட முறையில சொல்லக்கூடிய ஒவ்வொரு அதுவும் ஆத்மா. ஆத்மான என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாப்புல் தாத்து. ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கிறது அப்படிங்கிற தாத்துல இருந்து உண்டானது. அதை காட்டிலும் உத்தமமானது ஒண்ணு இருக்கு. ஆத்மான்றது சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அததி சந்தத பாவேன. அததி வேணா எழுதிங்க, லட்சணம் எழுதிக்கிட்டீங்கன்னா எழுதிங்க. ஆப்புல் ரூ வியாப்தவ்னு ஒரு தாத்து. ஒரு தாத்து வந்து ஆப்புல் ரூ வியாப்தவ் அப்படின்னு ஒரு தாத்து. வியாபித்திருப்பதில் அப்படின்னு அர்த்தம். ஆப்புல் ரூ வியாப்தவ் தாத்து. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வியாபித்திருப்பதில் அப்படின்ற அர்த்தத்துல ஆத்மான்ற சப்தம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஆத்மானாவே என்ன அர்த்தம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நெஞ்சுக்குள்ளார இருக்கு அப்படின்னு. இல்ல இல்ல, நான் அப்படின்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறது. இந்த ஆகாசத்தையும் வியாபிச்சு எது இருக்கோ அதுதான் ஆத்மா. ஆச்சரியமா இருக்குல்ல. நான், ஆமா, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிட் இல்ல, அன்லிமிட்டட். அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆப்டு வியாப்தவுன்ற ரூட்ல இருந்து எடுத்தது. இன்னொரு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அத சாதத்திய கமனி அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு. அத சாதத்திய கமனி அப்படின்னா என்ன சுவாமினா, அததி, அதுக்கு ஒரு விற்பத்தி போட்டுங்க. அததி சந்தத பாவேன. அததி அப்படின்னா தொடர்ந்து இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அத சாதத்திய கமனி. அத சாதத்திய கமனி அப்படின்னா தொடர்ந்து இருத்தலில். தொடர்ந்து இருத்தல்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, அததி சந்தத பாவேன ஜாகிரத் ஆதி சர்வ அவஸ்தாசு அனுவர்த்ததே இது ஆத்மா. ஜாகிரத் முதலிய 3 அவஸ்தைகளிலும், ஜாகிரதாதி சர்வ அவஸ்தாசு, ஜாகிரத சொப்பன சுஷுப்தி என்ற 3 அவஸ்தைகளிலும் தொடர்ந்து எது வந்து பாத்தீங்கன்னா அனுவர்த்ததே, தொடர்ந்து எது இருக்கின்றதோ, ஜாகிரதத்திலையும் இருக்கிறது, அதுவே சொப்பனத்திலையும் இருக்கு, அதுவே சுஷுப்தியிலையும் இருக்கோ, அதுக்கு பேர் தான் ஆத்மானு பேர். அத சாதத்திய கமனிய தாத்துல இருந்து ஆத்ம சப்தம் செய்யப்படுகிறது. மணின் பிரத்தியம் போட்டீங்கன்னா, அத மணின் ஒரு பிரத்தியம் போட்டீங்கன்னா ஆத்மா அப்படின்னு சப்தம் உண்டாயிடும். அப்ப ஆத்மா எது சுவாமி அப்படின்னா, நான் நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். நேத்து சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆச்சாரிய சுவாமியோட உட்கார்ந்து விவாதம் பண்ணினேன் சொப்பனத்துல. அதுக்கப்புறம் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்து நல்லா சுகமா தூங்கி போனேன். அப்ப இந்த 3த்துலயும் எது இருக்கு அப்படின்னா, நேத்து சாப்பிட்ட கத்திரிக்காய் சாம்பார் சொப்பனத்துல இல்லாம போச்சு. நேத்து நான் இருந்த அந்த திருவண்ணாமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் என்னோட ரூம்ல இருந்தது, சொப்பனத்துக்கு போனோன்னு ஹரித்வார்ல இருந்தேன். அங்க வேற ரூபத்துல 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரூபம் இருந்துச்சு, இப்ப இருக்கிற ரூபம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல ஜாகிரதத்துல இருந்தவன் சொப்பனத்துல இல்ல, சொப்பனத்துல இருந்தவன் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போகும்போது இல்லாம போயிட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 அவஸ்தைகளும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் மாறவே இல்லை. யாரு? நான். நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். நான் என்னோட ஆச்சாரியரோட ஹரித்வார் ரிஷிகேஷ்ல வந்து சம்பாதம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கங்கக்கரையில. நான் நல்லா தூங்குனேன். இந்த நான் நான் நான், இந்த நான்றது வந்து பாத்தீங்கன்னா 3 அவஸ்தைகள்லையும் மாறாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த நானுக்கு மேல இருந்த பரமஹம்சானந்தா ஜாகிரதத்துல போயிட்டா, சொப்பனத்துல வேற ஒரு கேரக்டர் வந்துச்சு, வேற ஒரு நாமரூபம் வந்துச்சு. டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே இல்லாம போச்சு, வந்துச்சு போச்சு எல்லாம். ஆனா வந்து போகாதது ஒன்னே ஒண்ணு, நான். அந்த நானுக்கு பேர் தான் ஆத்மா அப்படின்னு பேர். அப்ப வந்து ஆச்சாரியார் சொல்றாரு, இந்த ஆத்மா தான் பிரத்யேக ஆத்மான்னு பேர். குடா கேசகன் என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, குடாகா அப்படின்னா நித்ரா அப்படின்னு பேர். நித்ரான என்ன அர்த்தம்? தஸ்யா ஈஷோ.
குடாகான்றதுக்கு அர்த்தம் நித்திரை. நித்திரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசன் தலைவன் அப்படின்னு அர்த்தம். தலைவனா என்ன அர்த்தம்? குடாகேஷோ ஜிதநித்திர இத்தியர்த்தக. ஆச்சாரியர் சொல்றாரு குடாகேசன் அப்படின்னா ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதப்பா, நித்திரையை வென்றவன், தூக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா வென்று போனவன் அப்படின்னு அர்த்தமாகுது. குடாகேஷ இதுவா, கணகேஷ இதுவா, அல்லது வேற என்ன இருக்கணும்? அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா போர்க்காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூங்காமலேயே விழிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அவ்வளவு பெரிய சாமர்த்தியம் இருந்திருக்கு, வரம் இருந்திருக்கு. தூங்காம எத்தனை நாள் வேணாலும் அவனால இருக்க முடியும். நம்மளால 2 நாள் இருக்க முடியுமா தூங்காம? சாப்பிடாம இருந்துடலாம். நான்லாம் பார்த்துருக்கேன். சாப்பிடாம 3 நாள் 4 நாள் 5 நாள்லாம் கூட இருந்துடலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தூங்காம இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜெயம் சுவாமி. சிவராத்திரிக்கே மறுநாள் தள்ளாடி போயிடும். சிவராத்திரி கண்ணு முடிச்சு என்ன ஆயிரும், மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி வலிஞ்சுக்கிட்டு இருப்போம் எல்லாரும். 2 நாள் தூங்குவோம். ஒரு நாள் நைட்டு தூக்கத்தை தூங்காம இருந்தோம் அப்படின்னா 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். கண்டிப்பா தூங்கி ஆகும். ஆனா தூக்கத்தை வென்றவன். 2வது அர்த்தம் என்ன அப்படின்னா, அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹேர் சுவாமி அப்படின்னா கர்லிங் ஹேர். யாராவது முதல் அத்தியாயம் படிச்சிருந்தீங்கன்னா நான் 3-4 விற்பத்தி சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே, குடாகேஷன்ற சப்தத்துக்கு. அப்ப கர்லிங் ஹேர், நல்லா சுருண்டு 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 இவனுக்கு முடி இருக்குமா, அதனால அர்ஜுனனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கணகேஷ்வ இதுவா. கணகேஷன் அப்படின்னா நிறைய சுருட்ட முடிய வச்சிருந்தவன் அர்த்தம். அது மட்டும் இல்ல, சர்வேஷாம் பூதானாம் ஆசையோ, அந்த அந்த நான் என்னவா இருக்கேன், ஆத்மாவா இருக்கேன். பிரத்யேக ஆத்மாவா எங்க அப்படின்னு கேட்ட ஆச்சரிய சொல்றாரு, சர்வேஷாம் பூதானம், எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலையும். ஆசையேன்றதுக்கு அர்த்தம் போடுறார் ஆச்சாரியார் அந்தர்ஹிருதி ஸ்திதா. எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் உள்ளுக்குள்ளார இருக்கிற தகராகாசத்துல நான் தான் வீட்டிருக்கிறேன். எப்போ சாமி, எப்போவாவது வந்துட்டு போவீங்களா சாமி? இல்ல இல்ல, நித்தியம் தியேயா, இந்த விதமா நித்தியமா என்னை தியானிக்க வேண்டும். நான் தான் உள்ளுக்குள்ளார சதா இருந்துகிட்டு இருக்கேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? ஜீசஸோட பைபிள்ல சொல்றது அதேதான். என்னை நம்மளை விட்டு வந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட நெஞ்சில இருந்து என்னோட ஹிருதயத்துல இருந்து ஒரு க்ஷணம் கூட பகவான் நீங்குவதே இல்லை. அகம் அகம் அகம்னு புரிச்சுக்கிட்டே இருக்கார், என்னுடைய உணர்வா இருக்கார். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தியானம் செய்ய யோக்கியமானவர். அப்ப பகவானை வந்து பாத்தீங்கன்னா முதல் தியானம் பண்றது, பகவான் நானா இருக்கார், நான்ற ஸ்புரணமா இருக்கார் அப்படின்னு தான் முதல் தியானம் சொல்லப்பட்டது. இதோட நிக்கட்டும், நாளைக்கு மீதி என்ன பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண. முதல் உபாசன ஆத்ம உபாசன, நிர்குண உபாசன. ஈஸ்வரனை ஆத்மாவா பாவிக்கிறது. நமஸ்காரம் நமஸ்காரம். இந்த இன்னைக்கு அக்ஷய திருதியா, இந்த ஞானம் நல்லா வளரட்டும் எல்லாத்துக்கும். இப்ப சொன்னது நல்லா வளரட்டும், நல்ல குரோத்தா இந்த ஞானம் நம்மளை ஆக்கிரமிக்கட்டும், ஜீவ புத்தி போகட்டும். அக்ஷய திருதியா இந்த ஞானம் அக்ஷயமா வளரட்டும். நமஸ்காரம் நமஸ்காரம். சுவாமிக்கு பேரு அக்ஷயகன் பேரு. ஹரி ஓம் ஹரி ஓம்.